30க்கு 40 சீட்ஸ் கன்ஃபார்ம். விஜயுடன் கூட்டணி உறுதியானது. தாவேகாவுடன் கைகோர்க்கும் அந்த 2 கட்சிகள். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியை அறிவிக்க 2 முக்கியமான கட்சிகள் முடிவு செய்துள்ளன என்று கூறப்படுகிறது. பொங்கலுக்கு பின் இந்த அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயிடம் கூட்டணி தொடர்பாக டிடிவி தினகரனின் அமமுகவும் ஓ பன்னீர்செல்வமும் உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரு தலைவர்களுக்கும் விஜய்க்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளன என்றும் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அரசியல் ஒப்பந்தம் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜய் 2 கட்சிகளுக்கும் சேர்த்து 30 முதல் 40 இடங்களை கொடுக்க முன்வந்துள்ளார். அதாவது அமமுகவிற்கும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கும் இடங்களை கொடுக்க முன்வந்துள்ளார். இதில் அமமுக தனி சின்னத்தில் நிற்கும், ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தாவேகா சின்னத்தில் நிற்கும். 2இல் தலா 20 இடங்களை 2 தரப்பும் பிரித்துக் கொள்ளும் என்று கூறப்படுகிறது. அதோடு பெரும்பாலும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் இவர்கள் இருவரும் தாவேகா சார்பாக களமிறக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. தாவேகா வட்டாரங்களின்படி கடந்த சில வாரங்களாக இந்த பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக நடந்தன. இதில் தொகுதி பங்கீடு, மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பு, தேர்தலை முன்னிட்டு ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட்டது. விஜயின் டிவிகேவிற்கு இந்த கூட்டணி அதன் அரசியல் கட்டமைப்பை வலுப்படுத்தும் முக்கிய படியாகும். தரைமட்ட அளவில் செல்வாக்கு வளர்த்து வரும் டிவிகேவிற்கு தினகரன், பன்னீர்செல்வம் போன்ற தலைவர்களின் அனுபவமும் ஆதரவும் பெரும் பயனளிக்கும். முன்னாள் அதிமுக தலைவர்களான தினகரனும் பன்னீர்செல்வமும் மாநிலத்தின் வேகமான மாறிவரும் அரசியல் களத்தில் தங்களின் முக்கியத்துவத்தை தக்க வைத்துக் கொள்ள புதிய கூட்டணிகளை ஆராய்ந்து வருகின்றனர். விஜயுடன் இணைவது அவர்களுக்கு இளைஞர்களிடையே வரவேற்பை கொடுக்கும். இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் இல்லை. எனினும் அரசியல் விமர்சகர்கள் விரைவில் அறிவிப்பு வரலாம் என கருதுகின்றனர். இந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டால் அது வலுவான 3வது அணிக்கான தொடக்கமாக இருக்கும். ஏற்கனவே தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் விஜயுடன் போனில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலில் பிடிகொடுக்காமல் இருந்த விஜய் பின்னர் ஓ பன்னீர்செல்வம் உடன் போனில் நீண்ட நேரம் பேசியதாக கூறப்படுகிறது. அமமுகவின் டிடிவி தினகரனைப் போலவே ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் 2026 சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவின் எடப்பாடி கே பழனிசாமியை ஏற்காது என அறிவித்துள்ளது. சமீபத்தில் சென்னை வேப்பேரியில் நடைபெற்ற ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் யாருடன் கூட்டணி வைக்க விரும்புகிறீர்கள் என மாவட்ட செயலாளர்களிடம் ஓ பன்னீர்செல்வம் சார்பாக கருத்து கேட்கப்பட்டது. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்து கருத்து கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் நிர்வாகிகளுடன் நேற்று ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு நடத்தினார். இந்த சந்திப்பில் பல விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டன. அதன்படி அதிமுகவில் மீண்டும் இணையலாமா, அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா அல்லது தாவேகாவுடன் கூட்டணி வைக்கலாமா, திமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்று ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை செய்ததாக கூறப்படுகிறது. இதில் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவுடன் இனி இணைய வேண்டாம், அவர் இறங்கி வருவது போல தெரியவில்லை, இனி அதிமுகவுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை, இபிஎஸ் உடன் இனி இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஓபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் யாருடன் கூட்டணி வைக்க விரும்புகிறீர்கள் என மாவட்ட செயலாளர்களிடம் ஓ பன்னீர்செல்வம் சார்பாக கருத்து கேட்கப்பட்டது. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்து கருத்து கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆப்ஷன் ஏ தாவேகா, ஆப்ஷன் பி திமுக என்று 2 ஆப்ஷன் கொடுத்து கேள்வி கேட்கப்பட்டது. இரு ஆப்ஷன்களை கொடுத்து மாவட்ட செயலாளர்களின் கருத்துகள் பெறப்பட்டது. இதில் பெரும்பாலான நிர்வாகிகள் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கவே அதிக அளவில் விருப்பம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்தே ஓ பன்னீர்செல்வம் விஜயுடன் கூட்டணி வைக்க முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக விஜயுடன் ஆலோசனைகள் நடந்துள்ளன. இந்த ஆலோசனையின் முடிவில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைவதற்கு டிடிவி தினகரனின் அமமுகவும் ஓ பன்னீர்செல்வமும் உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரு தலைவர்களுக்கும் விஜய்க்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளன என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன.